ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ் நசி வாய்ஸ் 2.2 சேனல். கடைசி பாட்டில் என்ன நடந்தது அப்படின்னா, தாமினி ஆண்டி பேச ஆரம்பிக்கிறாங்க. விதி, இதுக்கப்புறம் நீ பழைய மாதிரி இருக்கக்கூடாது. பழைய விதியை தயவு செஞ்சு தூக்கி போட்டுரு. பழைய விதி பலவீனமான பொண்ணு. இதுக்கப்புறம் உன் பேர் சக்தி. உன்னோட புது வாழ்க்கை, புது முகம், புது அடையாளத்தை உருவாக்கிட்டு நீ சந்தோஷமா வாழணும். நாளைக்கு உனக்கு டிஸ்சார்ஜ். என் வீட்டுக்கு நான் உன்னை கூட்டிட்டு போறேன். யார் என்ன சொன்னாலும் நான் உனக்கு சப்போர்ட்டா இருக்கேன். இந்த ட்ரெஸ்ஸு போட்டு நாளைக்கு ரெடியாரு. நாளைக்கு நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த சைடு விதியோ கண்ணாடியில் அவன் முகத்தை பார்த்துட்டு, நான் எப்படி இந்த முகத்தோட விதானை போய் பார்ப்பேன், விதானை எப்படி காப்பாற்ற போறேன் கடவுளே அப்படின்ற மாதிரி அழுகிறா. இந்த சைடு வில்லியோ எல்லாத்துக்கும் ஸ்வீட் தரா. எல்லாரும் கேட்குறாங்க, என்ன விசேஷம், இவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு வில்லியோ, இன்னைக்கு விதானுக்கு கல்யாணம் முடிவு பண்ணியிருக்கேன், அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட அங்கிளோ, என்ன சொல்ற, உண்மையா தான் சொல்றியா, யாரு பொண்ணு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு வில்லியோ, எல்லாம் தெரிஞ்ச பொண்ணு தான், நாளைக்கு கல்யாணம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அங்குலோ, இவ எதுவுமே நம்ம கிட்ட சொல்லவே இல்லையே, எப்படி இதெல்லாம் முடிவு பண்றா அப்படின்ற மாதிரி அவர் மைண்டுக்குள்ள யோசிக்கிறாரு. நாளைக்கு கல்யாணம்னு சொல்ற, எப்படி இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவர் கேட்கிறாரு. எல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வில்லி சொல்லுது. இந்த சைடு சித்தியோ, நான் போட்ட பிளான் கரெக்டாக போயிட்டு இருக்கு, ஸ்வீட்டா சாப்பிட்ற, சாப்பிடு சாப்பிடு அப்படின்ற மாதிரி மகனை பார்த்து அப்படியே யோசிக்குது. இந்த சைடு விதானோ இதை கேட்டுட்டு அப்படியே டென்ஷன் ஆகி, யாரை கேட்டு இதை முடிவு பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு டேபிள ஒரு எட்டி உதப்பான் பாருங்க. அதை பார்த்து எல்லாத்துக்கும் ஒரே ஷாக்கு. இவன் என்னடா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிக்கிறாங்க. பொண்ணுங்க மேல இருந்த நம்பிக்கையே எனக்கு போச்சு. எவ்வளோ பெரிய விஷயத்த முடிவு பண்ணிட்டு வந்திருக்கீங்க, என்கிட்ட கேட்காம நீங்களா ஒரு முடிவை எப்படி எடுக்கலாம்? எனக்கு இந்த கல்யாணம், உறவு மேல இருந்த நம்பிக்கை எல்லாமே போச்சு. இன்னொரு தடவை ஏமாறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. யாராவது இன்னொரு தடவை கல்யாணத்தை பத்தி பேசுனீங்க அப்படின்னா நானே அவங்கள நெருப்பு வச்சு கொளுத்திடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இந்த சைடு வில்லியோ, வாடா வா, எனக்கு இதுதான் வேணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு டக்குன்னு ஒரு ஐடியா யோசிக்குது. அந்த இடத்துலயே நேரா ஒரு ரூம்ல போய் மண்ணெண்ணெய் கேன் எடுத்துட்டு வந்து அது மேலே அப்படியே ஊத்திக்குது. ஊத்திட்டு தீப்பெட்டி எடுத்து அப்படியே விதான் கையில தருது. எரிக்க போறியா, இந்தா எரி, என்னை எரிச்சு அப்படியே சாம்பலாக்கிரு. எல்லா அம்மாவும் தான் குழந்தைங்களை பாதுகாத்து நல்லபடியா சந்தோஷமா வாழ வைக்கணும்னு தான் நினைப்பாங்க. நானும் அந்த மாதிரி தான் நினைச்சேன். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை சமாளிச்சு நம்பிக்கையோட முன்னேறி வரணும். நானும் அந்த மாதிரி தான் உன்னை கஷ்டப்பட்டு கல்யாணத்துக்கு எப்படியா சம்மதிக்கலான்னு நினைக்கிறேன். ஆனா நீயே எதுவுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. நீ சோகமா இந்த மாதிரி இருக்கிறது என்னால பார்க்க முடியல விதான். நாளைக்கு பொண்ணு வீட்டுல இருந்து வராங்க, கண்டிப்பா நீ கல்யாணம் பண்ணியே ஆகணும். நீ கொஞ்சம் கொஞ்சமா சாகிறது என்னால பார்க்க முடியல விதான். உனக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல, எனக்கு புரியுது விதான். நாளைக்கு பொண்ணு வரும்போது வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து ஆரத்தி எடுக்கிற, அது பொண்ணா மட்டும் இருக்கக்கூடாது, என் மருமகளை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட விதானம் எதுவுமே பேசாம அங்கிருந்து கோவமா போயிடுறான். இந்த சைடு சித்தியோ, எல்லாம் என்னோட வேலை தான், என்னோட புத்திசாலித்தனத்தினால்தான் இது எல்லாமே நடக்குது. நான் என்ன நினைச்சேன், அக்கா ஒரு மலை பாம்பு மாதிரி அவங்க சிரிச்சு எல்லாத்தையும் அப்படியே முழுங்கிடுறாங்க. என் மகனை எப்படியும் இதுல இருந்து காப்பாத்திட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி யோசிக்குது. இந்த சைடோ, விதான நான் அப்படி பார்க்கவே இல்லை. விதான் நீ அக்கா வீட்டுக்காரு, நான் எப்படி அவரை பார்ப்பேன்? இந்த மாதிரி யோசிச்சு எப்படி நீங்க முடிவெடுக்கலாம்? எனக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பம் இல்லை. அம்மாவோ, நீ என்ன சொல்றன்னு உனக்கு புரியுதா? சரோஜாவே வந்து பேசியிருக்காங்க, எப்படி நான் வேணான்னு சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. அக்கா பண்ண தப்புக்காக நான் போய் எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? இது என்னமோ பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கு. அவ பண்ண தப்புக்காக பதிலுக்கு என்ன அவங்க கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போறது ரொம்ப தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி கரெக்டா இந்த பொண்ணு பேசுது. தயவு செஞ்சு உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், இதை விட்டுருங்க. எனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதமே இல்லை. நீங்க என்னை கட்டாயப்படுத்தினீங்க அப்படின்னா நான் வீட்டை விட்டு ஓடி போயிடுவேன் அப்படின்ற மாதிரி தெளிவா பேசுது. அம்மாவோ, உனக்கு வெக்கமாவே இல்லையா? பெரியவ ஒருத்தி ஓடி போனா இப்ப நீ ஓடி போறேன்னு சொல்ற? உன் அப்பா அம்மா பத்தி யோசிச்சு பாத்தியா? பிரீத்தியோ, நான் யோசிக்காம இருப்பேனா? அதுக்காக என்னை போய் பாதாள குழியில போய் விழுக சொன்னா நான் எப்படி விழுவேன்? நாளைக்கு கல்யாணம்னு சொல்றீங்க, நாளைக்கு கல்யாணம் பண்றதுக்கு என்ன அவசியம் இருக்கு திடீர்னு அப்படின்ற மாதிரி கேட்குறா. அம்மா இருந்துட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, அவங்க உனக்கு பண்ணது உனக்கு ஞாபகமே இல்லையா? எப்படி நன்றி இல்லாம பேசுற? நீ வாழ்ற வாழ்க்கை அவங்களாலதான் நீ நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்க, உனக்கு புரியுதா? உன் அக்கா பண்ண அசிங்கத்தை அவங்க பெருசுப்படுத்தி நம்மளை அவங்க காயப்படுத்தவே இல்லை, எவ்வளோ கௌரவமா மன்னிச்சு விட்டாங்க, அதுவே நமக்கு பெருசு தானே. அது மட்டும் இல்லாம நீ கல்யாணம் ஆகி ரொம்ப தூரம் போறதுக்கு இங்கேயே உள்ளூர்ல இவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? அப்பாவும், அம்மா சொல்றது சரிதான்மா, நீ கல்யாணம் பண்ணிக்கோ. யாருக்காக இல்லாட்டியும் விதானுக்காக கல்யாணம் பண்ணியே ஆகணும். விதான் எப்படி இருந்தாரு, எப்படி இருக்காரு பத்தியா? அவருக்காக நம்ம யோசிச்சு இதை முடிவு பண்ணிதான் ஆகணும். நீ கல்யாணம் பண்ணிக்கமா அப்படின்ற மாதிரியே சொல்றாரு. இதை கேட்ட பிரீத்திக்கோ ஒரே டென்ஷன் ஆகுது. நீங்க அவரை பத்தி மட்டும் தான் யோசிக்கிறீங்க, என்னை பத்தி நீங்க யோசிக்கல, என் வாழ்க்கையை பத்தி யோசிக்கல அப்படின்ற மாதிரி கேட்கிறா. அதுக்கு அப்பாவோ, நம்ம யோசிக்கிற சூழ்நிலையிலே இல்லம்மா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்ட பிரீத்தியோ, அப்போ என்னோட ஆசைக்கும் என் கனவுக்கும் மதிப்பே இல்லை,
இதுக்கு நீங்க என்ன சாகவே அடிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றா. இதை கேட்ட அம்மாவோ, என்னடி நீ சாகணுமா, இரு நான் உனக்கு முன்னாடி நான் போய் சாகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கபோர்ட்ல விஷ பாட்டில் மாதிரி இருக்கும், அதை எடுத்துட்டு வந்து ஓப்பன் பண்ணி எப்படி குடிக்க போறாங்க. கரெக்டா பிரீத்தி போய் அதை தடுத்து நிறுத்தி அந்த பாட்டிலை உடைச்சிடா. இன்னும் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கணுமா, சரி விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. எமோஷனல் பிளாக்மெயில் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. விதான் இந்த சைடு ரூம்ல காலையில நினைச்சது நடந்ததெல்லாம் பத்தி நினைச்சு பார்த்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். கரெக்டா வில்லி அந்த இடத்துக்கு வந்துட்டு, விதான் என்ன என் மேல கோவமா இருக்கியா அப்படின்ற மாதிரி கேக்குறான். விதானும் அப்படியே அமைதியா இருக்கான். உன்னை கல்யாணம் பண்ணி சொல்லி நான் கட்டாயப்படுத்தல, எனக்கு இதுல எந்த உரிமையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சைலண்டா போறாங்க. விதானோ, அம்மா நான் உங்க மேல கோவமா இல்ல, கொஞ்சம் நில்லுங்க, உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு, நான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சுதான் நீங்க இவ்வளவு பெரிய முடிவெடுத்தீங்க, இதுல ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்ற மாதிரியே சொல்றான். இந்த சைடு வில்லியோ, எல்லாரோட வாழ்க்கையிலயும் கஷ்டம் அப்படின்றது வரும், அதை கடந்து நம்ம முன்னேறி வாழணும், அதுலதான் சந்தோஷமே இருக்கு அப்படின்ற மாதிரி வில்லி சொல்லுது. இதை கேட்ட விதானம் அந்த சைடு திரும்பி நின்று அமைதியாவே இருக்கான். வில்லியும், பொண்ணு யாரு அப்படின்ற மாதிரி நீ கேட்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லுது. அதுக்கு விதானம், அது எனக்கு தேவையில்லை, உங்க சந்தோஷத்துக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரியே சொல்றான். அப்போ வில்லி வந்துட்டு, அப்போ நீ கல்யாணத்துக்கு சம்மதிக்கிற, எனக்கு ரொம்ப சந்தோஷம், நான் இன்னைக்கு போய் நல்லா நிம்மதியா படுத்து தூங்க போறேன் அப்படின்ற மாதிரி சந்தோஷப்பட்டு அந்த சைடு போகுது. விதி இருந்துட்டு அப்படியே ரூம்ல உட்காந்து அப்படியே யோசிக்கிறா. அதான் ஹாஸ்பிட்டல்ல உட்காந்து அப்படியே பெட்ல உட்காந்துட்டு யோசிக்கிறா. அந்த ஆன்ட்டி சொன்னது அதை பத்தி எல்லாம் யோசிச்சிட்டே இருக்கா. உன்னோட முகம் சுத்தமா செந்தது போச்சு, எப்படி உன்னை காப்பாற்றணும், எப்படி நீ உயிரோட இருக்குது ரொம்ப அதிசயமா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் பத்தி யோசிச்சு பார்த்துட்டு, இதுக்கப்புறமும் நம்ம அமைதியா இங்க உட்காந்துட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது, நம்ம இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் விதானுக்கு ரொம்ப ஆபத்து, நம்ம கண்டிப்பா விதானை காப்பாத்தியே ஆகணும், அதுக்கு நம்ம இங்க இருந்து கிளம்பியே ஆகணும். அப்படியே அந்த ட்ரெஸ் இருந்த கவர் எடுத்துட்டு அப்படியே மெதுவா நடந்து அப்படியே யாருக்குமே தெரியாம அப்படியே வெளியில போய் அப்படியே போகணும்னு கிளம்பிடுறா. இந்த சைடு அவினாஷோ விதான் கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்திருக்கான். விதான், நீ எதுக்காக திடீர்னு கல்யாணத்துக்கு சம்மதிச்சு அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும், நீ அவங்களுக்காக எதையுமே செய்யணும்னு அவசியமே இல்லை, உனக்கு என்ன தோணுதோ அதை செய் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். விதான் அப்படியே யோசிச்சு பாக்குறான். விதிக்கு சப்போர்ட்டா இருக்கணும், விதியை தயவு செஞ்சு விட்டுறாத, விதியை நம்ம கடைசி வரைக்கும் அவன் கூட இருப்பான் அவினா சொல்லியிருப்பான்ல, அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு, நீ தானே சொன்ன என்ன நடந்தாலும் பரவாயில்ல விதியை விட்டுறாத அப்படின்னு, இப்ப பத்தியா விதி என்ன மாதிரி விட்டுட்டு போயிருக்கா அப்படின்னு. விதி மேல நம்பிக்கை வச்சிருந்தேன், அது எல்லாத்தையும் சுக்கு நோரா உடைச்சு தள்ளிட்டு போயிட்டா. இதுக்கப்புறம் நான் யாரையும் நம்ப மாட்டேன், என் அம்மாவை மட்டும்தான் நம்புவேன், அதான் என் வளர்ப்பு அம்மாவை மட்டும்தான் நம்புவேன், அவங்க தான் எல்லா நேரத்திலயும் என் கூட சப்போர்ட்டா துணையா நிக்கிறாங்க, அவங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு, அதனால நீ அட்வைஸ் பண்ணணும்னு எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி விதான் விட்டுரு, விதியை நம்ம தப்பா அவன் மேல நம்பிக்கை வச்சா அவன் அந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டா விட்டுரு, இதுக்கப்புறம் எந்த பொண்ணுங்களையுமே நம்ப மாட்டேன்னு சொன்ன, இப்ப நீ நம்பிட்டு இருக்கியே அவங்களும் ஒரு பொண்ணு தானே அப்படின்ற மாதிரி கேட்கறான். விதானுக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. அவினாஷோட சட்டையை பிடிச்சு, இதுக்கு மேல ஏதாவது பேசுன அப்படியே வாய் அப்படியே உடைச்சிருவேன், அவங்க என்னோட அம்மா, என்னோட உண்மையான அம்மா என்னை சின்ன வயசுல இருக்கும் போதே விட்டுட்டு போயிட்டாங்க, இப்போ விதியும் என்னை விட்டுட்டு போயிட்டா, என் வாழ்க்கையில யாரை நான் உண்மையா நம்புறனோ அவங்க மேல உண்மையான அன்பு வச்சிருக்கணும், நம்பிக்கை வச்சிருக்கணும், அவங்களே எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, இதுக்கப்புறம் நான் யாரையும் நம்பவே மாட்டேன், நான் நம்புற ஒரே ஆள் என்னோட சரோஜா அம்மா மட்டும்தான், இனியும் நம்பி ஏமாற எனக்கு தைரியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றான். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க காத்துருங்க. அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.